கேத்ரின் குல்மன் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷி. அவங்க பிறக்கும் போது ஒரு டேலண்ட்டும் இல்லாம பிறந்தாங்களாம். அவங்களுக்குன்னு சொல்லிக்க பெருசா அழகோ சூப்பரான ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டோ அப்படிலாம் கிடையாதான். ஈவன் அவங்க பிறக்கும் போது அவங்களுடைய தலையில நிறைய முடி கூட இல்லையா, ஒரு மாதிரி மொட்டை தலையா பிறந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. நிறைய வீழ்ச்சிகளை பாக்குறாங்க. ஈவன் அவங்க ஃபேமிலி புரோக் ஆகுது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு டைவர்ஸ் நடக்குது. அவங்க ஃபேமிலி சரி கிடையாது, அவங்க பேக்ரவுண்ட் சரி கிடையாது, அவங்க ஒரு ஸ்டேபிளான ஒரு இடத்துல இல்ல. ஆனா அந்த பெண்மணியை கொண்டு ஆண்டவர் செஞ்ச அற்புதம் சொல்லி முடியாதவைகள். அவங்களுக்கு இவ்வளோ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் மைனஸ் அவங்களுக்குள்ள இருந்தா கூட அவங்க கிட்ட ஒண்ணு மட்டும் இருந்துச்சு. என்ன தெரியுமா? ஆண்டவர் மேல அளவில்லாத விசுவாசம், அளவில்லாத நம்பிக்கையும் ஜெபமும் அவங்க கிட்ட குறையவே இல்லையா. ஜெபத்துல அவ்வளோ நேரத்தை செலவிடுவாங்களாம். அவங்க ரேடியோல காஸ்பிள் பேசும் பொழுது மூளையில இருக்க கட்டிகள் எல்லாம் சரியாயிடுமா. அவங்க வாழ்ந்த நாட்கள் கொஞ்சம் தான். ஆனா அந்த கொஞ்ச காலத்துல ஆண்டவர் அவங்களை கொண்டு செஞ்ச அற்புதங்கள் எவ்வளவு தெரியுமா? 2 மில்லியன் மிராக்கிள்ஸை, 2 மில்லியன் ஹீலிங்ஸை வந்து அந்த பெண்மணி மூலியமா ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். கிட்டத்தட்ட 20 லட்சம் ஹீலிங்ஸ், 20 லட்சம் பேருக்கு ஆண்டவர் அவங்களுடைய மினிஸ்ட்ரி மூலமா சுகத்தை கொடுத்திருக்கிறார். சோ ஒண்ணுமே இல்லாதவங்களை ஆண்டவர் இப்படி பயன்படுத்த முடியுமா? வாழ்க்கை சரியில்லாதவங்களை ஆண்டவர் இப்படி பயன்படுத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா முடியும். ஆண்டவருக்கு பழைய வாழ்க்கையும் பாஸ்டும் பிரச்சனையே கிடையாது. அவர் மேல விடாப்புடியான நம்பிக்கையும் விசுவாசமும் ஜெபமும் இருந்துச்சுன்னா மட்டும் போதும். அவர் யாரை வேணா எப்படி வேணா பயன்படுத்த அவரால முடியும். ஆமென்.